இந்த இடத்துல இன்னொன்னு நம்ம பார்க்கணும். எப்படின்னா, ஒவ்வொரு லக்கணத்துக்கும் பஞ்சமஸ்தானம் ஒரு விதமான ஒரு நிலைப்பாட்டை கொண்டு இருக்கும். இப்ப மேஷத்துக்கு சிம்மம் 5ஆம் இடத்துல ஒரு குழந்தை பிறக்குன்னா, அவன் நல்ல அறிவு, ஆற்றல், திறமை, அழகு, அந்தஸ்தோட தான் பிறக்கணுன்றது விதி. இல்லையா? அதே ரிஷப லக்கணத்துக்கு 5ஆம் இடம்ன்றது கன்னி. இப்ப இந்த இடத்துல தான் இந்த கன்னி காலபுருஷனுக்கு 6ஆம் இடமா வருதா? அதனால சில பேருக்கு மருத்துவ ரீதியாக குழந்தை பிறப்பதற்கு உண்டான நிலையும், இவனுக்கு ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா, அது பூர்வீகத்துல ஒண்ணு அதாவது பகைப்பட்ட பூர்வீகமாவும் இருக்கும். அல்லது இந்த குழந்தை உருவாகி பாடுபட்டு இவங்களுக்கு பெருமை சேர்க்கிறதாவும் இருக்கும். 2ம் அந்த இடத்துல தான் இருக்கு. இப்ப மிதுன லக்னத்துக்கு துலாம்ன்றது சுக்கிரனுடைய வீடு. அப்ப அந்த இடம் பஞ்சமஸ்தானமா வரும்போது, அது காலபுருஷனுக்கு 7ஆம் இடம். அப்ப இந்த இடத்துல குழந்தை பேற்றை தடுக்கிறதா அல்லது கொடுக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ம், ம். ஏன்னா, நான் அந்த மிதுனத்துக்கு குழந்தை பிறந்துச்சுனாலே தத்து குடுத்து வாங்குங்கடான்னு சொல்லுவேன். ஏன்னா, அது காலபுருஷனுக்கு 7ஆம் இடம். யா. மாரகஸ்தானம். சரி இது போச்சு. கடக லக்னத்துக்கு 5ஆம் இடம் ஜலராசிய பூராமே முழு பலனளிக்கக்கூடிய ராசின்னு சொல்லியிருக்கான். அப்ப அது பலகால் ராசி. கடக லக்னத்துக்கானே 16 குழந்தை கூட பெத்துக்கலாம். ஆனா, அது காலபுருஷனுக்கு 8ஆம் இடம் என்பதால் முதல் குழந்தையை தத்து கொடுத்து எடுக்கணும்.